என் அன்பு பிள்ளையே, எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்ம வினை என்றேன். நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே, எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றார். நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லைத்தான். ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே. அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே. பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என நீ என்னை கேட்கலாம். இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே. அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகின்றதா என கேட்க தோன்றுகிறதா? நிச்சயமாக இல்லை தங்கமே. எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக் கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா? இந்த சாகி உம்முடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கிரி அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன். இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். அதை பற்றி வருத்தப்படாதே. அமைதியாக இரு. நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதே இல்லை. என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரமாகாது குழந்தையே. எனது ஆலய படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீது தான் சவாரி செய்யப் போகின்றா. எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன். எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன். கலங்காதே தங்கமே. உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து 1000 கரம் கொண்டு காப்பேன். நான் இருக்கின்றேன். கலங்கி நிற்காதே. எல்லாமே ஒருபடி உயர்த்தித்தான் செய்தேன். ஆனால் நான் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு சிறு தவறுக்காக என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்களே என மனம் குமுறாதே. நீ என்னத்தான் 1000 நல்லது செய்தாலும் நீ செய்த கடைசி உதவியை மட்டுமே உனக்கான தகுதியை நிர்ணயிக்கும் உலகம் இது. உனக்கு மட்டுமல்ல, எனக்கே இதே நிலைத்தான். எனவே கவலையை விடுத்து வாழ்க்கையை நடத்து. உன் மனதை சரியாக அறிந்தவர் உன் செயலை தவறாக கருதியதில்லை. தன்மானத்தை இழந்து வாழ்வில் பெறும் அனைத்தும் மதிப்பற்றவைகள் தான் குழந்தையே. வாழ்க்கையில் எல்லாம் கற்றுக்கொண்ட நான் போலியாக அன்பு காட்ட கற்றுக்கொள்ள மறந்துவிட்டேன் என்று கலங்கி நிற்கின்றார். வருந்தாதே. உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகாதே. உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது. நீ அடிமையாகத்தான் இருப்பாய். இதை நினைவில் கொள். எவ்வளவு போராடியும் ஒன்றும் விளங்கவில்லை எனும் பொழுது அப்படியே சிவனே என்று உட்கார்ந்திரு. பிறகு அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார். நீ தேடுபவரும் உன்னை தேடுபவராக இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கை சொர்க்கமாகும். பிறருக்கு நீ துன்பம் தராமல் இரு. உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும். என்னென்ன நீ செய்தாலும் எல்லாம் அறிந்த இறைவனிடம் எதையும் நீ மறைக்க முடியாது. அவன் அனைத்தையும் அறிவான். தர வேண்டியதை நிச்சயம் தருவான். வாழ்வில் ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றைத்தான். இன்னொரு வாய்ப்பிருக்கின்றது, பயன்படுத்திக்கொள் என்று. பள்ளம் அறியாமல் தடிக்கு விழுவது தவறில்லை. மீண்டும் அந்த இடத்தை எச்சரிக்கையோடு கடக்க முயற்சிக்காமல் கவனக்குறைவாக இருப்பதே மாபெரும் தவறு. ஏதாவது ஒரு நாளில் எதையும் யோசிக்காமல் உனக்காக ஒரு நாள் வாழ்ந்து பார். அந்த வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும். வெற்றிகரமான வாழ்வை விட மன நிறைவான வாழ்க்கை சிறந்தது. ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது. மன நிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகின்றது. பிரியமானவர்கள் ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என நம்ப வேண்டாம். சில சமயங்களில் எதிரியை விட மிக மோசமாக காயப்படுத்தி விடுவார்கள். நீ யாருக்கு உதவி செய்யாவிட்டாலும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பது கூட ஒரு வகையில் உதவியே குழந்தையே. எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்போது தான் தெரியும் உன் பலத்தின் பலம் என்னவென்று. உன்னை உண்மையாக நம்புபவரிடம் பொய் சொல்லாதே. அது மரணத்தை விட மோசமான வலி.
நீ செய்யும் போது தெரியாது, உனக்கு மற்றவர்கள் செய்யும் போதுதான் அது புரியும். குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகின்றான். குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகின்றான். நடக்கும்போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடைக்கும் போது கிடைத்தாலும் புண்ணியம் இல்லை. தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் அப்படித்தான் குழந்தையே. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கான மதிப்பை பெற்றுத்தரும். நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை குழந்தையே. அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும். ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள். நம் கோபத்தை தூண்டி நம்மை பேச வைத்து நம்மையே குற்றவாளியாக்கும் பிரியமானவர்களுக்கு மௌனத்தை பரிசாக்குவதே சிறந்த வழியாகும். இறைவன் விதித்த விதியை விட உறவுகள் செய்த சதியால் இழந்ததுதான் அதிகம். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் எளிதாக சாதிப்பார்கள். நடந்ததெல்லாம் நன்மை என்று கருதினால் நடக்கப் போவதெல்லாம் நன்மையாகவே முடியும் குழந்தையே. பணத்தை விட உடலை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் உடல் கெட்டுவிட்டால் பணத்தை கூட பாதுகாக்க முடியாது. உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா? உன்னை நீ ரசிப்பது, உன்னை நீ மதிப்பது, உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது. நீ எங்கு நிராகரிக்கப்பட்டாயோ, எங்கு அவமானம் செய்யப்பட்டாயோ, அதே இடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பது தான் உனது உண்மையான வெற்றி. வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கின்றது தெரியுமா? நீ செய்வதை விரும்பி செய்வதில் தான் இருக்கின்றது. பிறருக்கு நீ கை கொடுக்கும் வரை இறைவன் உனக்கு தெரியாமலேயே உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி கொண்டுத்தான் இருப்பான். ஆறுதல் கிடைக்கும் என்று நம்முடைய பிரச்சனைகளை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அதிகபட்சம் அது நமக்கு ஆபத்தில் தான் முடிவடைகின்றது. மனக்குழப்பத்திற்கு நல்ல தீர்வு தனிமை. மனக்காயங்களுக்கு நல்ல மருந்து மௌனம். அவரவர் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோரும் உத்தமர்கள் தான் குழந்தையே. யாரை பற்றி நீ நிறைய சிந்திக்கின்றாயோ அவர்களால் நீ அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றாய். அன்பெனும் ஆயுதத்தால். கத்தி என்று தெரிந்தாலும் துணிந்து கால்வை. போராட்டம் என்று தெரிந்தாலும் துணிந்து போராடு. காலம் உன் கைப்பிடியில், வெற்றி உன் காலடியில். உன் சாகி உனக்கென்றும் துணையிருப்பேன். கலங்காதே. உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே. என்னிடம் வந்த பிறகு இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். இத்தந்தையின் முன் மண்டியிட்ட பின் வேறெந்த மானிடன் முன்னும் மண்டியிடும் நிலை உனக்கு எப்போதும் வராது தங்கமே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன். இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக நடத்தித்தரப் போகின்றேன். அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு. நீ ஏங்கிய ஒன்றை தரப்போகின்றேன். பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகின்றது. உன் பார்வையில் என் வாழ்க்கை பிரகாசிக்கின்றது அப்பா என்று என் மீது இவ்வளவு அன்பு கொண்ட என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. என் பார்வை உன் மீதும் உன் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் எப்போதும் இருக்கும். உங்கள் அனைவரையும் கவசமாக நான் பாதுகாத்து நிற்கின்றேன். கலங்காதே தங்கமே. நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போது என் மீது உனக்குள்ள நம்பிக்கையும் பொறுமை மற்றும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. அதன் கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி ஓர் உயர்ந்த நிலைக்கு உன்னை இட்டுச் செல்லப் போகின்றேன். என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே. என் பதிலுக்காக காத்திருக்கின்றா. மஞ்சள் ஆடை அணிந்து என் துவாரகா மாயிக்கு வா. நான் உன்னை ஆச்சரியப்படுத்துவேன். இடத்திற்கு தகுந்தாற்போல் பொய் பேசக்கூடியவர்களை உலகம் யோக்கியன் என்று நம்புகின்றது. கலியுகமாயிற்று. தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே. அமைதியாய் ஒதுங்கிவிடு. நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்புகளும் நமக்கு தேவையில்லை குழந்தையே. ஒருவர் நம்மை மட்டம் தட்டி திமிராக பேசும்போது அவர்களை திருப்பி நாம் மட்டம் தட்டி திமிராக பேச வெகு நேரம் ஆகாது. அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கான காரணம் நாமும் அவர்களைப் போல சாக்கடை மனம் படைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டத்தான். யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக பாசமாக வாழ்ந்தவர்கள்தான். யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள். இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம், ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது. குழந்தையே,
நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடந்துவிடும். ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம். உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன். அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி. சிரித்துவிட்டு கடந்து செல். சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களிடம் எனக்கென்று யாரும் இல்லை என கவலைப்படாதே. அனைவரும் இருந்தும் நீ தனிமையை உணர்ந்து என்னை அழைக்கும் போது உனக்காக இந்த சாயப்பா நான் வருவேன். உன்னை காண்பதற்கு அப்பா நான் வருகின்றேன். கலங்காதே, மௌனத்தை பரிசலி. உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு வார்த்தைகள் இலவசம் தானே என்று வாரி வீசாதீர்கள். எதிரில் இருப்பவர்கள் வாங்கி திருப்பி வீசினால் நம்மால் தாங்க முடியாது. நடு வழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் எவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை குழந்தையே. கலங்காதே, உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை இந்த சாகி நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். என் குழந்தையே, நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் குழந்தையே. உனக்கான நேரமும் காலமும் உருவாக்குபவன் நானே. உன் பொற்காலம் விரைவில் ஆரம்பமாகும். நீ எண்ணிய செயல்கள் அனைத்தையும் நான் முன்னின்று நிறைவேற்றுவேன். பொறுமையோடு காத்திரு. நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். என்னை காண முடியவில்லையே என்று கலங்காதே. உன் மனதில்தான் நான் இருக்கின்றேன். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும், எங்கிருந்தாலும், எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய். அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன். மலையே இடிந்து விழுந்தாலும் கலங்காதே. மலை இடிந்து மேலே விழுந்தாலும் கலங்கக்கூடாது. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். பயப்படாதிரு. பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் இந்த சாகி கைவிட மாட்டேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். கலங்காதே என் தங்கமே. உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன். நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். நீ பிறருக்கு செய்யும் துரோகமும் உதவியும் ஆற்று நீரினைப் போல கடலில் கலந்து மேகமானாலும் மீண்டும் உன்மீதே மழையாய் பொழியும். பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும், வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும், தேவையற்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காமலும் இருந்தாலே நீ சமாளிக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்து விடலாம். வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதே. விரும்பியவர்களை ஒருபோதும் வெறுக்காதே. நீ உன்னையே எதற்கு நொந்து கொள்கின்றா? யாரும் உன் மனதை புரிந்து கொள்ளவில்லை என நீ வருத்தப்படுவதை விட யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மனம் உனக்கு உண்டென்று கர்வமாயிரு தங்கமே. உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே. வெற்றியை பற்றி கவலைப்படாதே. நான் உன்னோடு இருப்பதே உனக்கு மிகப்பெரிய வெற்றித்தான் குழந்தையே. உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா. உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன். ஆபத்தில் உதவாத நண்பன், அவசரத்திற்கு உதவாத சொந்தம், பசிக்கு உதவாத உணவு, தேவைக்கு உதவாத பணம், இவை இருந்தும் பயனில்லை. வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருக்கலாம். சிலர் நம்மை சோதித்திருக்கலாம். சிலர் நம்மை பயன்படுத்தி இருக்கலாம். சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம். சிலர் நமக்கு பாடம் கற்பித்திருக்கலாம். சிலர் நம்மை முதுகில் குத்தி இருக்கலாம். சிலர் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நாம் சிறந்த மனிதனாக உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இவர்களே என்பதை. அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே. நான் துணையாக இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாக கலந்து விடுகின்றேன். நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன். உன் பாரத்தை என்மேல் வை. மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடைக்காது குழந்தையே. உன் பாரத்தை என்மேல் வை. என் மீது உன் பார்வையை திருப்பு. என்னையே தியானி. நிச்சயமாக நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன். ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே. பக்குவமாக அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டால் வாழ்க்கையை கற்றிவிடலாம். இழந்ததை நினைத்து வருந்தாதே.
என் மீது முழு நம்பிக்கை இருக்கும் வரை நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை தங்கமே. நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகின்றது. உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன். உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கப் போகின்றது. உன்னை வழிநடத்த நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுகின்றா? உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்த்திவிட நான் எப்படி அனுமதிப்பேன்? என் மீது நம்பிக்கை வை. முக்காலமும் அறிந்தவன் நான். உன் வாழ்க்கையை நான் அறிவேன். உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது. நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயம். குழந்தையே, உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவ வருவேன். நம்பிக்கை வை. கவலைப்படாதே. உன் மனவேதனையை நான் அறிவேன். உன்னால் முடியும் என்று முதலில் நீ உன்னை நம்பு. தோல்வி என்றால் சோர்வடையாதே. ஏமாற்றங்களை ஏற்க பழகு. உன் தன்னம்பிக்கையையும் மனதைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம். இதை திடமாக நம்பு. அனைத்தும் மாறும். உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே. மனம் தளராமல் இரு. உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் விலகி உன் குடும்பம் சந்தோஷத்தில் ஆளப்போகின்றீர்கள். தயாராக இரு. நான் அனைத்தையும் நடத்தி தருவேன். உன் கர்ம வினைகளின் பாவங்களை எனக்கு தானமாக கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியாய் இரு குழந்தையே. உடல், மனம், பேச்சு, செல்வம் ஆகியவற்றால் என் பாதங்களில் சரணடைந்து விடு. நிரந்தரமாக என் நாமத்தை ஸ்மரணம் செய்தால் லீலைகள் அனுபவமாகும். நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது. அதற்கு நீ தயாராக இரு. அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதே தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.